சிகாம்பூட் அருகில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தாய் தந்தையருடன் 4 வயது சிறுமியும் பலியானதாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்துள்ளார். காலை 7:30 மணி அளவில் ஜலான் டூத்தா சாலையில் பழுதடைந்த லாரியின் பின்னால் மோட்டார் சைக்கிள் மோதியதாகவும் சம்பவ இடத்திலேயே 37 வயது ஆடவரும் 27 வயது பெண்ணும் 4 வயது குழந்தையும் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் உடன் இருந்த கைக்குழந்தை படுகாயமுற்றதாகவும் அவர் தெரிவித்தார். விபத்தில் படுகாயம் அடைந்த குழந்தை சிலாயாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகில் பயணித்த ஆடவர் ஒருவர் ஆற்றில் விழுந்ததாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக தேடுதல் பணியை சராவா மாநில மீட்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் அவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நங்கா மக்கோ பகுதியில் உள்ள சுங்கை ரஜாங் ஆற்றில் தன் மனைவியுடன் பயணித்த 57 வயது பூபுட் பினாங் எனும் அந்த ஆடவர் ஆற்றில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக தேடுதல் பணியை மேற்கொண்ட நிலையில் நேற்று மாலை 4:50 மணி அளவில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் அதிக விசாரணைக்காக உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்குள் திடீரென ஏற்பட்ட வெடிப்பால் வீட்டில் இருந்த ஆடவர் படுகாயமடைந்தார். நேற்று மாலை 6:15 மணி அளவில் வீட்டுக்குள் வெடிப்பு சத்தம் கேட்டதால் அண்டை வீட்டுக்காரர்கள் வெடிப்பில் படுகாயமடைந்த 37 வயது இஸ்வான் ராஜியை மருத்துவமனையில் சேர்த்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாரான் பகுதியில் உள்ள கம்போங் சுங்கை கெரா குடியிருப்பு பகுதியில் 6:15 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் பாதிக்கப்பட்ட ஆடவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விபத்திற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1MDB வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியான ஜோலோ மியான்மரில் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுவது குறித்து காவல்துறைக்கு எந்த தகவலும் இல்லை என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். ஜோலோ குறித்த எந்த தகவலையும் அந்த நாடு காவல்துறைக்கு வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதுவரை இது குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, மியான்மர் எங்களுக்கு எந்த தகவலையும் கொடுக்கவில்லை என்று அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வழக்கறிஞர் சஃபி அப்துல்லா ஜோலோ மியான்மரில் இருப்பதாக கூறியதை அடுத்து ரசாருடீன் இவ்வாறு பதிலளித்தார். பர்சாத்து தலைவர் முஹிதீன் யாசின் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மறுக்கும் விதமாக சவால் செய்து பரிகாத்தான் நேஷனலுக்கு தலைமை தாங்க பாஸ் கட்சிக்குத்தான் சிறந்த தகுதி உள்ளது என்று பாஸ் கட்சியின் ஆன்மீக ஆலோசகர் ஹசீம் ஜாசின் தெரிவித்துள்ளார். கட்சியின் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் மற்றும் நாடு முழுவதும் வலுவான கட்டமைப்பு ஆகியவை பாஸ் கட்சியின் தலைமைத்துவ விருப்பத்திற்கு முக்கிய காரணமாக அமைகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பரிகாத்தானில் பாஸ் துணை தலைமை பாத்திரத்தை மட்டுமே கொண்டிருந்தாலும் நாடாளுமன்றத்தில் எங்களின் சாதனை பதிவு, சமூக பணி மற்றும் ஒட்டுமொத்த பங்களிப்புகள் மிகவும் கணிசமானவை என்று அவர் உத்துசான் மலேசியாவுக்கு அளித்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 2 லாரிகள் மற்றும் 5 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐன்ஸ்டேல் அருகே வடக்கு தெற்கு விரைவு சாலையில் இன்று காலை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இச்சம்பவம் காலை 7:18 மணி அளவில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. காலை 9:30 மணி அளவில் விபத்து பகுதி சீர் செய்யப்பட்டாலும் போக்குவரத்து மெதுவாக நடந்தது. இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக நெகிரி செம்பிலான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் முகமது ஜாக்கி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.